ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? சங்கீதம் 147 வசனம் 17. பாருங்க, கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறாராம். துணிக்கைனா சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கூட சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளையில நான்லாம் ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்னா கல் மாதிரியே வந்து விழும். அதை அந்த என்ன செய்கிறாரு, சிறு சிறு துண்டுகளாக அனுப்புகிறாருன்னு போடப்பட்டிருக்கு. அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்னு போட்டிருக்குது. அடுத்த வசனமே பாருங்க, அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். என்னுடைய பாருங்க, கர்த்தருடைய கோபம் வரும்போது தான் அந்த கல்மழை வரும்ன்ட்டு 2-3 இடத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். யாத்திராகமத்தில் வாசித்திங்கன்னா வாதையில் ஒரு வாதை கல்மழையும் அக்கினியும் சேர்ந்து வரும். இப்போ இதை பார்க்கலாம். சங்கீதம் 18:13 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கு. பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான காரியம். ஆண்டவருடைய கோபம் அங்கே வரும்போது அவர் வானங்களில் குமுறினாராம். வான மண்டலத்தில் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வருது, குமுறுறாரு. அந்த உன்னதமாடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுறாரு. அந்த சத்தத்துலேயும் அந்த குமுறுதலையும் கேட்டு வானங்கள்லேருந்து என்ன வருது? கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எசேக்கியேல் 13:13 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கோபத்தினால வருதான். ஆகையால் என் உக்கிரத்திலே, பாருங்க சொன்னேன் இல்லையா, கோபத்தில் வர்றது தான் இந்த காரியம். என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். அப்போ இந்த புயல்லாம் வருது பாருங்கள், பயங்கரமான புயல், மழை, வெள்ளம், இதெல்லாம் கர்த்தருடைய கோபம். ஏன்னா மனுஷன் பாவத்தை தண்ணி போல் பருகி கொண்டே இருக்கிறான். பெய்யாத இடத்துல கர்த்தருடைய கோபம் பொறுமையாக இருக்கிறாரு. அது எப்பொழுது அழிவோன்னு நமக்கு தெரியாது. ஜாக்கிரதையோட உண்மையுள்ளவர்களாய் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கணும். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக போட்டிருக்கு. என் கோபத்தில் வெள்ளமாக அடிக்கிற மழையும், என் உக்கிரத்தில் திரும்பவும் நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழையும் சொரியும். எவ்வளோ பயங்கரமான காரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஜனங்கள் அப்படி நிர்விசாரமாக இருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகி தாவீது கூட இந்த சங்கீதம் 147 நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் சொல்லிட்டு தான் இந்த காரியம் சொல்கிறார். ஒரு கல்மழையை துணிக்கைகளாக அனுப்பினான், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லி. யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்ப மாட்டேன்றான். ஒவ்வொரு வாதையாக அனுப்பும்போது உடனே கூப்பிட்டு அனுப்பி நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. இப்போ என்ன செய்கிறாரு? 22 வசனம் 9:22, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர்கள் வகைகள் மீதும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டுன்றார். உடனே அவர் நீட்டுறாரு. நீட்டின உடனே கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டான். எதுங்க ஓடும்? தண்ணி தான் ஓடும். ஆனால் அக்கினி தரையின் மேல் வேகமாக ஓடிட்டுனா, அந்த மழையோடு அக்கினி கலந்துச்சுன்னா அந்த நெருப்பு தண்ணி பட்டா என்ன ஆகிடும்? அணைஞ்சு போயிடும். ஆனால் அணையில் கர்த்தர் அனுப்பின அக்கினி அணையில் தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டான். எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். அடுத்த வசனம், கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் முழுவதும் மனிதர்களையும், எங்குமுள்ள மனிதர்கள், மிருக ஜீவன்கள், வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. வெளியின் பயிர் வகைகளெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்த கோசே நாட்டில் மட்டும் கல்மழை இல்லாதிருந்தது. நீங்களும் நானும் இதை படிக்கும்போது எனக்கு ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் என்னோட கூட பேசினார்.
அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்பினார். அது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை எச்சரிக்கிறார். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? நடுங்கணும். அந்த வார்த்தைக்கு நடுங்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அது பாருங்கள், அந்த வசனம் 18 சொல்லுது. 147 18 கல்மழையை துணிக்கலாக அனுப்புகிறாரு. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர் ஓடும். நீங்களும் நானும் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பும்போது அதை பெற்றுக்கொண்டு கல்லான இருதயம், அந்த கல்மழை என்பது கல்லான இருதயம். பார்வோனுடைய இருதயம் கல்லாயிருந்தது. அந்த கல்மழை பெஞ்ச உடனே அவன் கூப்பிட்டு அனுப்புகிறான், நான் அனுப்பிடுறேன், இந்த வாதையை நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ கல்லான இருதயம் உருக வேண்டுமென்றால், உடைய வேண்டுமென்றால் தேவன் தமது வசனத்தினால தான் அதை செய்ய முடியும். அதுதான் இந்த கல்மழையை அவர் துணிக்கைகளாக அனுப்பும் போதே தமது வசனத்தையும் அனுப்பி அதை உருக பண்ணுகிறார். அதை தண்ணீராக ஓடும்படி செய்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கோபப்பட்டாலும் பாருங்க, நம் மீது நம்முடைய காரியங்களை குறித்து அவர் கோபப்படுறார். நம்முடைய பாவங்களை குறித்து, நம்மீது அல்ல, நம்மீது அவர் இரக்கம் பாராட்டி தமது வசனத்தை அனுப்பி, என் மகளே, என் மகனே, இந்த வசனத்தை கேள் நீனு அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தையை கேளுங்க, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கல்மழை ஒன்றுமில்லாமல் நாசப்படுத்தாதபடி அது உருகி போகும்படியாக என்னுடைய வசனத்தை அனுப்புவேன், என்னுடைய வார்த்தையை அனுப்புவேன், எனது காற்றை வீசும்படி செய்ய அது ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழையாக அந்த கல்மழை மாறும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சி நிற்கலாமா? ஜெபிப்போம். அக்கினியே கல்மழையே கர்த்தரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாமேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலுயா அல்லேலுயா, தேவனை துதியுங்கள். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். கல் மழையை கோபத்தினாலே நீர் பெய்ய பண்ணினாலும் ஆண்டவரே, அதோடு கூட அக்கினியை கர்த்தாவே நீர் அனுப்பினாலும் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் வசனத்தை அனுப்பி அவை உருக பண்ணுகிற ஆண்டவரே, கல்லான எங்களுடைய இருதயத்தை உமக்கு பிரியமில்லாமல் செய்கின்ற அந்த காரியத்தை, தொடர்ந்து செய்கின்ற பாவத்தை எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி அந்த கல்மனதை உடைத்து கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது அந்த கல்மழை ஆசீர்வாதமாய் மாறும் என்பது குறித்து நாங்கள் பார்த்தோம். அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். நேற்றைய பதில், சீமோன் வீட்டிலே. பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே. மார்க்கு 14:3. இன்றைய கேள்வி, மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று இயேசு சொன்னார்? மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று இயேசு சொன்னார்?